ஆர்கானிக் உரம் பண்றோம். இந்த ஆர்கானிக் இயற்கை உரங்கள் ஐயா நம்மாழ்வார் வழியில எந்த அடிப்படையில் ஐயா நம்மாழ்வார் சொன்னாங்களோ அந்த இதை கொஞ்சம் கூட பிசுறு தட்டாம மாறாம நம்ம என்ன செய்யறோங்க, மக்களுக்கு ஒரு ப்ரோச்சர் ரெடி பண்ணி கொடுக்குறோம். அந்த ப்ரோச்சர்ல பஞ்சகாவியா எப்படி உபயோகிக்கணும், அதே மாதிரி மீன் அமிலம்னு வச்சிருக்கோம், மீன் அமிலம் எப்படி உபயோகிக்கணும், அதே மாதிரி பூச்சி வெரைட்டி, கடல் பாசி உரங்கள் அப்படின்னு வச்சிருக்கோம், அதை எப்படி உபயோகிக்கணும். இன்னைக்கு மார்க்கெட்ல இந்த பஞ்சகாவியால 1 லிட்டர் தான் இருக்கு. நம்ம என்ன செஞ்சிருக்கோம், 6 லிட்டர் மேக்சிமம் இருக்கு மார்க்கெட்ல. ஆனா வெளியில வரல. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்றோம், இங்க இந்த இதுல மேடம் மூலியமா ஆஃப் லிட்டர் பேக்கேஜை நம்ம என்ன செய்யலாம், இன்ட்ரோடியூஸ் பண்றோம். மீன் கழிவுகளை வச்சு உரம் பண்றாங்க நான் பேசினாரு. அவரே மீனை வச்சே பண்றேன்றாரு. மீன் கழிவு இல்ல, மீனை வச்சே உரம் பண்றேன்னு சொல்றாரு. இப்ப நம்ம எல்லாம் மீன் சாப்பிடுறோம், எவ்வளவு ரிச் ஃபுட் அது. அப்ப செடிகளுக்கு அது கொடுக்கறப்ப அனைவருக்கும் வணக்கம். ஸ்ருதி ஹெர்பல் லேபரேட்டரிஸ்ல இருந்து ஆண்டாள் ஆழ்வார் சுவாமி. இன்னைக்கு இந்த 11வது பேட்ச்ல நம்ம யாரை அறிமுகப்படுத்த இருக்கிறோம் கேட்டீங்கன்னா, ஆஜிப் அப்படின்றவரு திருச்சியில இருந்து வந்திருக்காரு. அவரு ஒரு வித்தியாசமான ப்ராடக்டை கொண்டு வந்தாருங்க. யாருமே இது வரைக்கும் அப்படி கொண்டு வரல. என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாருமே உணவு பொருள், ட்ரெஸ் மெட்டீரியல் இப்படிதான் வந்து பேசியிருக்காங்க. இவர் வந்து ஒரு ஆர்கானிக் உரம் பண்றேன் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காரு. பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டுல பூஞ்செடி இதெல்லாம் வச்சிருப்போம் இல்லைங்களா, கீரைகள் எல்லாம் போடுவோம், ஆடித்தோட்டம் வச்சிருக்கோம். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப உபயோகமான பொருள் கொண்டு வந்திருக்காரு. அவரோட ப்ராடக்டை பத்தி இங்க பேச போறாரு. உங்களோட சேர்ந்து நானும் கேட்க போறேன். எல்லா புகழும் இறைவனுக்கே. எல்லா சகோதரர்களுக்கு நன்றியும் வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். என்ன ஆர்கானிக் உரம் பண்றோம், ஆர்கானிக் பொருள் கேள்விப்பட்டிருப்போம், ஆர்கானிக் உரம் பண்றோம், கோட் ஷூட்டோட வந்து நிக்கிறேன்னு என்ன பாக்குறாங்க மக்கள். வந்து நம்ம எங்க ஒரு ப்ராடக்ட் எடுத்து போனாலும் கோட் ஷூட்டோட தான் போவோம். என்ன காரணம் அப்படின்னா, இந்த ஆர்கானிக் இயற்கை உரங்கள், அதாவது இயற்கை உரங்கள் வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகள் மட்டும்தான் பண்ணணும், விவசாயிகள் மட்டும்தான் தேவை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு மாயை உருவாயிடுச்சு. இந்த இயற்கை சம்பந்தப்பட்ட உரங்கள்லாம் வந்து தமிழரோட என்ன வாழ்வியல கலந்தது. ஐயா நம்மாழ்வாரோடைய கான்செப்ட்ல நாங்க வந்து என்ன செய்யறோம், ஆர்கானிக் உரங்களை கொண்டு போறோம். 25 வருஷம் அனுபவத்தோட நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், அந்த அனுபவசாலியோட டைப் பண்ணிட்டு நம்ம இறையருள் ஆர்கானிக்ங்கிற பேர்ல திருச்சியில நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். இதுல முக்கியமான விஷயம், விவசாயிகள்கிட்ட, இயற்கை விவசாயிகள்கிட்ட என்ன செய்யறாங்க, உங்க இயற்கை உரங்களை பத்தி சொல்றாங்க. அடிக்கடி மீட்டிங் நடக்குது. அந்த இயற்கை விவசாயிகள் எத்தனை பேரு இந்த இயற்கை உரங்களை உபயோகப்படுத்துறாங்க அப்படின்னா கேள்விக்குறிதான். இயற்கை உரங்களை உபயோகப்படுத்த கேள்விக்குறிதான். என்ன செய்யறாங்க, அதுக்கு மாற்றா ஒன்றும் இல்லை. இயற்கை உரங்களை உபயோகப்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, மாற்றா வேற கலப்படமானதை என்ன செஞ்சுறாங்க, கொடுத்துட்றாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு டெஸ்ட் கொடுக்கணும், நம்பிக்கை கொடுக்கணும். அதன் அடிப்படையில ஐயா நம்மாழ்வார் வழியில எந்த அடிப்படையில ஐயா நம்மாழ்வார் சொன்னாங்களோ அந்த இதை கொஞ்சம் கூட பிசுறு தட்டாம மாறாம நம்ம என்ன செய்யறோங்க, அந்த இயற்கை உரங்களை நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். 33 வகையான இயற்கை உரங்கள் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், இப்ப கொடுத்துட்டு இருக்கோம். அதுல மெயினா வந்து இயற்கை உரங்கள் வந்து விவசாயிகள் மட்டும் தான் உபயோகப்படுத்தணும் அப்படின்னு இல்லை. மாடி தோட்டம் வச்சிருக்காங்க. மாடி தோட்டம் வச்சிருக்கவங்கலாம் என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஒரு இடத்துக்கு போறாங்க, ப்ராடக்ட் வாங்குறாங்க. அந்த ப்ராடக்ட் வந்து வாங்கிட்டு வராங்க. உதாரணத்துக்கு வந்து பஞ்சகாவியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யுது, ஒரு மூலிகை இருக்கு. அந்த பஞ்சகாவியாப்பட்டது எப்படி உபயோகப்படணும், வாங்கிட்டு வந்துட்டாங்க, எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படின்னு என்ன செய்ய மாட்டேங்குது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம அதெல்லாம் உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடிப்படையில தான் நம்ம என்ன செய்யறோம், ஒரு ப்ரோச்சர் மாதிரி ரெடி பண்ணி கொடுக்குறோம். மக்களுக்கு ஒரு ப்ரோச்சர் ரெடி பண்ணி கொடுக்குறோம். அந்த ப்ரோச்சர்ல பஞ்சகாவியா எப்படி உபயோகிக்கணும், அதே மாதிரி மீன் அமிலம்னு வச்சிருக்கோம், மீன் அமிலம் எப்படி உபயோகிக்கணும், அதே மாதிரி பூச்சி வெரைட்டி, கடல் பாசி உரங்கள் அப்படின்னு வச்சிருக்கோம், அதை எப்படி உபயோகிக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ப்ரோச்சர் கொடுத்துட்றோம். அவங்களுக்கு நம்மகிட்ட ப்ராடக்ட் வாங்கிட்டு போறவங்களுக்கு நம்ம எனி டைம் என்ன செய்யறோம், 24/7 மாதிரி நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம். 2வது விஷயம் என்னன்னா, இன்னைக்கு மார்க்கெட்ல அதிகமா இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா 1 லிட்டர் தான் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப பஞ்சகாவியா இருக்கு. இந்த பஞ்சகாவியால 1 லிட்டர் தான் இருக்கு. நம்ம என்ன செஞ்சிருக்கோம், 6 லிட்டர் மேக்சிமம் இருக்கு மார்க்கெட்ல. ஆனா வெளியில வரல. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்றோம், இங்க இந்த இதுல மேடம் மூலியமா ஆஃப் லிட்டர் பேக்கேஜை நம்ம என்ன செய்யலாம், இன்ட்ரோடியூஸ் பண்றோம். இருக்குது. இருந்தாலும் இந்த வெளி உலகத்துக்கு தெரியணும். அதாவது லாப நோக்கம் இல்லாம, லாபம் இருக்கு இல்லைன்னு சொல்ல வரல, லாப நோக்கம் இல்லாம நம்ம என்ன செய்யறோம், எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் ஐயா நம்மாழ்வாரோடைய நம்ம கான்செப்டை கொண்டு போய் சேர்க்கணும். மக்கள் எல்லாருமே என்ன இயற்கைக்கு மாறணும் அப்படிங்கிற அடிப்படையில நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், கொடுத்துட்டு இருக்கோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு வந்து இயற்கை பொருட்கள் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. இயற்கை பொருள் வாங்குறாங்க, கடையில விற்கிது, நம்ம என்ன உபயோகப்படுத்துறோம். அந்த இயற்கை பொருட்கள் விளையிறதுக்கு வித்து அந்த உரம் வந்து எங்க இருந்து வருது, எங்க வாங்கினா யாருக்குமே தெரிய போறது இல்லை. சொல்லி வாங்கிட்டு வரோம். அப்ப நம்ம என்ன செய்யணும்,
இப்போ நாங்கள் மக்கள்கிட்ட அவேர்னஸ் எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா, விவசாயிகிட்ட கொடுக்குறோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு இயற்கை பொருள் வாங்குறீங்க, உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான ஏதோ ஒரு இயற்கை உபயோக பொருள் வாங்குறீங்க அப்படின்னா, இயற்கையான உரத்தில் வருதா? ஏன்னா கேள்வி கேளுங்க, இயற்கையான உரத்தில் வந்தால் தான் அது என்னங்க இயற்கை பொருள். அதில் நிறைய மிக்சர்லாம் கலப்பெல்லாம் வருது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மீன் அமிலம் இருக்கு. மீன் அமிலம் வந்து அதிகமாக மூவ்மெண்ட், நம்ம வந்து செடி கொடிகள்லாம் பூத்து காய் பழமாகிறதுக்கு, அதிகமான பூக்களுக்கு அதெல்லாம் மீன் அமிலம் வந்து அதிகமாக பயன்படுது. அந்த மீன் அமிலத்திலே என்ன செய்யறாங்க, இன்னைக்கு கலப்படம், அதாவது கழிவுகள் தான் அதிகமாக உபயோகிக்கிறாங்க. நம்ம என்ன செய்யறோம், அதுல ஸ்பெஷலா மீன் ஒரிஜினல் மீனே என்ன செய்யறோம், அதை உபயோகப்படுத்துறோம், கழிவு இல்லை நம்மள்கிட்ட. இதுல வந்து பஞ்சகாவியா மீன் அமிலத்துல 1,00,000 டன் கெப்பாசிட்டி நம்ம வந்து என்ன ஸ்டோரேஜ் இருக்கு. இன்னைக்கு நீங்க ஆர்டர் போட்டீங்கன்னா நம்ம நாளைக்கு கொடுக்குற அந்த கெப்பாசிட்டி நம்மளுக்கு இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா இதில் நம்மள்ட்ட அதிகமா சோல்ட் அவுட் ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா ஹனிசின்னு சொல்லுவாங்க, அதாவது சீவிட், கடல் பாசி உரங்கள். கடல் பாசி உரங்கள் இது வந்து கடல் பாசின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கடல் பாசி தான், அந்த கடல் பாசியை மக்களுக்கு இயற்கை வழியில எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். முக்கியமா இப்ப பாத்தீங்கன்னா மாடி தோட்டம்லாம் வச்சிருக்காங்க. மேக்சிமம் அதிகமா அந்த மாடி தோட்டம் எதுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னா, அந்த ரோஸ் வரணும், ரோஸ் வந்தா நல்லா இருக்கும், அந்த மாதிரி ரோஸ் வரணும்னு ஆசைப்பட்டு அது மாதிரி வைப்பாங்க. அந்த என்ன செய்வாங்க, மேக்சிமம் என்ன செய்யறாங்க, தண்ணி ஊத்துனா தான் வருங்கிற அந்த மைண்ட் செட் இருக்கு. தண்ணி ஊத்துனா எப்படி வரும்? இப்ப நம்ம வந்து தண்ணி மட்டும் குடிச்சு ஒரு ஸ்டேஜ் தான் வாழ முடியும். அதே மாதிரிதான் செடி கொடிகளுக்கும், அதுகளுக்கும் உயிர் இருக்கு, அதுக்கும் நம்ம சாப்பிட்ற மாதிரி சாப்பாடு தேவைப்படுது. அப்ப அதுக்கான ஒரு முக்கியமான வந்து ஒரு சொல்யூஷன் தான் இந்த சீவிட்னு சொல்லு, கடற்பாசி உரங்கள். இப்ப நீங்க ரோஸ் செடி வேணும், அது நல்லபடியா வளரணும் அந்த டயத்துல அப்படின்னா, நம்ம கொடுக்கக்கூடிய இந்த சீவிடை நீங்க உபயோகப்படுத்துறது மூலயமா அந்த எந்த நாள்ல நம்ம கொடுத்துருக்கோமோ அந்த நாள்ல உங்களுக்கு தேவையான சொல்யூஷன் கிடைக்கும். நீங்க அதே மாதிரி மார்க்கெட்ல நிறைய இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இயற்கை உர விவசாய உரங்கள்லாம் கிடைக்குது. அதுல வந்து இப்ப நம்ம தக்காளி, வெண்டை, அவரைக்காய் நிறைய வந்து காய்கறிலாம் வருது. அதுல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான பலன் ஆர்கானிக் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யணும், ஒரு பவுடர் அறிமுகப்படுத்திருக்கோம். அதுவும் இன்னைக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குது. அதே மாதிரி தென்னை மரம் வச்சிருக்கவங்களுக்கு சரியான ஒரு காய் வரமாட்டேங்குது, சரியா மெயின்டெனன்ஸ் பண்ண முடியல அப்படிங்கிறவங்களுக்கும் அந்த ஆர்கானிக் காம்ப்ளெக்ஸ் மூலயமா ஒரு சொல்யூஷன் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். மேலும் வந்து எது உங்களுக்கு சந்தேகம் அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம், நம்ம தொடர்பு கொள்ளலாம். நன்றி. ஆஜிப் மிக சிறப்பா பேசினாரு. கடல் பாசியில உரம் பண்ணிடு, அது நான் இன்னைக்கு தாங்க கேள்விப்படுறேன். நீங்க யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இருக்கு, பண்ணது இல்ல. இருக்கு, நீ ஒரு 2-3 பேருக்கு தென்னை மரத்துக்கு ஊத்துறது. ஆனா உண்மையிலேயே நான் இன்னைக்குதான் கேள்விப்பட்டிருக்கேன் கடல் பாசியில ஒரு உரம் பண்றாங்கன்றது. எனக்கு நாங்க வந்து மருத்துவத்துறையில் இருக்கனால கடல் பாசியை உள்ளுக்கு சாப்பிட கொடுக்குறோம். ஏன்னா அது வந்து சூப்பர் ரிச் ஃபுட்டுன்னு சொல்லிட்டு அந்த டேப்லெட் வந்து சாப்பிட்றதுக்கு கொடுப்போம். டேப்லெட் நம்மகிட்டயும் கிடைக்குது. இவர் வந்து கடல் பாசியில பண்றேன்னு சொல்லி சொன்னாரு. அப்புறம் 2வது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அதாவது ஏற்கனவே பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவங்களும் அவங்க வந்து இன்னொரு விஷயத்த பண்றப்ப, அது சுத்தியர்கள்ல வந்து லான்ச் பண்றப்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கு வந்து ஜானகி அம்மாவுக்கு தான் 7th பேட்ச்ல வந்தாங்க, அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். அவங்க தான் ஃபர்ஸ்ட் சுத்தியர்கள்ல ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணாங்க. அதுல இருந்து பாத்தீங்கன்னா 7th பேட்ச்ல இருந்து லைனா ஒவ்வொரு பேட்ச்லயும் யாராவது ஒருத்தர் 2 பேர் வந்து ப்ராடக்ட் லான்ச் பண்றீங்க. ஸோ உங்களுடைய ப்ராடக்ட் லான்ச் பண்ற இடமா இந்த சுத்தியர்கள் இருக்கிறது எனக்கும் ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாவும் இருக்கு. மிக சிறப்பா பேசுனீங்க. எனக்கும் கொஞ்சம் உரங்கள்லாம் தேவைப்படுது. 2வது இந்த மாடி தோட்டத்துல வந்து இந்த மீன் கழிவுகளை வச்சு உரம் பண்றாங்க நான் பேசினாரு. அவரே மீனை வச்சே பண்றேன்றாரு, மீன் கழிவு இல்ல, மீனை வச்சே உரம் பண்றேன்னு சொல்றாரு. அப்ப நம்மலாம் மீன் சாப்பிட்றோம், எவ்வளவு ரிச் ஃபுட் அது. அப்ப செடிகளுக்கு அது கொடுக்குறப்ப எவ்வளவு நல்லா இருக்கும். மாடி தோட்டம் வச்சிருக்கவங்க எல்லாம் உங்களுக்கெல்லாம் கண்டிப்பா தேவைப்படும். எங்க போய் உரம் வாங்கி எப்படி நம்ம வந்து அது பூச்செடி வளர்க்கறது பண்றது இன்ட்ரெஸ்டிங் இருக்கிறவங்க எல்லாம் வந்து இவர்கிட்ட தொடர்பு கொள்ளுங்க. இவரோட போன் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். இவரோட ப்ராடக்டும் கோ ஆப்டிமிஸ்டிக்ல பிளேஸ் பண்ண போறாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வந்து அதை சொல்ல விட்டுட்டேன். கண்டிப்பா வந்து மேடமோட வெப்சைட்ல நான் வந்து என்னோட ப்ராடக்ட்ல வந்து அறிமுகப்படுத்துவேன். அடுத்த விஷயம் என்னன்னா, இந்த வெப்சைட்டுக்கு நிறைய நம்ம செலவு பண்ணியிருக்கோம். மேடம் இன்ட்ரோ ஒன்று கொடுத்துருந்தாங்க, அந்த இன்ட்ரோ மூலயமா நிறைய தெளிவு கிடைச்சிருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, மேடம்கிட்ட சொன்னாங்க நான் அவங்க தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்படின்ட்டு. என்ன காரணம் அப்படின்னா, அதிகமாக பெண்களுக்கு தான் இந்த வாய்ப்பு நிறையா வருது இந்த வீடியோ மூலயமா. ஏன்னா ஆண்கள் வந்து இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் இல்லாமல் அவங்களுக்கு இருக்கா. மேடம் கேட்டேன், மேடம் பெண்களுக்கு மட்டும் தான் நீங்கள் பண்ணுவீங்களான்னு கேட்டேன் நான். இல்லை வாங்க, நிறைய ஜென்ஸுக்கு நான் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்னு. ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த மாதிரி வளரும் தலைமுறை யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சுருதி ஹெர்பல்ஸ் மேடம், ஆண்டாள் ஆலோசனை மேடம் நீங்கள் தாராளமாக பண்ணுங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு பெண்ணாக இருப்பதால் எல்லாரும் என்ன நினைச்சிட்டாங்கன்னா பெண்களுக்கு மட்டும் தான் இவங்க பண்ணுவாங்க. அப்படி இல்லை. நான் வந்து
எல்லா வீடியோலயும் சொல்றேன், நியூ என்டர்பிரனர், அதாவது பட்டிங் என்டர்பிரனர் சொல்லுவாங்க. நிறைய பேர் சொல்றாங்க அதுக்கு, நியூ என்டர்பிரனர், பட்டிங் என்டர்பிரனர், நியூ ஸ்டார்ட் அப்ஸ் இப்படி எல்லாம் சொல்றாங்க. சோ இவங்களுக்கு என்னன்னா ஒரு ஆர்வத்துல ஆரம்பிச்சிடுறாங்க, அடுத்த லெவலுக்கு போறதுக்கு தெரியல. உண்மையிலேயே நானுமே ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கும் போது அந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள் எல்லாம் அனுபவிச்சிருக்கேன். அப்ப எங்க 25வது வருஷத்தை எப்படி செலிப்ரேட் பண்ணலாம்னு யோசிச்ச போது ஏன் இப்படி வித்தியாசமா பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு யோசனை வந்தது. அதன் மூலமா தான் இது ஆரம்பிச்சேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா வெற்றிகரமா 11வது பேட்ச் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பெண்கள் மட்டும் இல்லைங்க, ஆண்களும் புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. உங்களுக்கு மார்க்கெட்டிங் இதன் மூலமா பண்ணணுமா இருந்துச்சுன்னா தொடர்பு கொண்டு புக் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் பேட்ச்ல வந்து ஜாயின் பண்ணி நீங்க பேசுங்க. உங்களோட டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுப்போம். இதன் மூலமா பாக்குறவங்க நிறைய பேர் நிறைய விஷயங்களை தேடிட்டு தான் இருக்காங்க. இப்ப நீங்க இவரு இந்த மாதிரி இயற்கை ஆர்கானிக் உரம் பண்றாருன்னு எத்தனையோ பேருக்கு தெரியாது இல்லைங்களா? இந்த வீடியோ பாக்குறதன் மூலமா அவங்களுக்கு தெரியும். தேவைப்படுறவங்க அவரை டைரக்டா தொடர்பு கொள்ள போறாங்க. இது யாருமே எனக்கு வந்து தொடர்பு கொண்டு எனக்கு பிசினஸ் கொடுக்கறதுக்காக நான் பண்ணல. அவங்களுடைய நம்பர் கீழே கொடுத்துருவோம். நேரடியா அவரை தொடர்பு கொண்டு ப்ராடக்ட் வாங்கிக்க போறாங்க. எல்லாருக்குமே இங்க வந்து பேசின எல்லாருக்குமே அப்படிதான், எல்லாரோட நம்பரும் நான் கொடுத்துருவேன். ஃபிஷ்ல பண்ற ஆர்கானிக் உரங்க பாருங்க, எவ்வளவு அழகா பாட்டில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. 1 லிட்டருங்க. இந்த 1 லிட்டர் பாருங்க எவ்வளவு அழகா, லேபிள்லாம் ரொம்ப அழகா பக்காவா அழகா பண்ணி கொண்டு வந்திருக்காரு. இது எவ்வளவு ஊத்தணும்? ஒரு ரோஜா செடிக்கு எவ்வளவு கொடுக்கலாம்? இது நம்ம வந்து பர் வீக் வந்து 20 ml. ஆமா, வாரத்துல ஒரு நாள் 25 ml ரோஜா செடிக்கு ஊத்துனா போதும். 25 ml 2 மூடி இருக்குங்களா, 2 மூடி ஊத்துனா போதும். ரோஸ் நல்லா பூக்குன்றாங்க. அதாவது 25 ml வந்து டைரக்டா ஊத்தக்கூடாதுங்க. இந்த 25 ml வந்து 1/2 லிட்டர் தண்ணியில மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்ப்ரே இருக்கும் இல்லைங்களா, அந்த ஸ்ப்ரேல போட்டு ஸ்ப்ரே பண்ண சொல்றாரு. அதுக்குதான் வந்து இந்த ப்ரோஷர் வந்து அவர் கொண்டு வந்திருக்காரு. நீங்க வந்து இந்த ப்ராடக்ட் வாங்கும் போதே இந்த ப்ரோஷரும் கூட வச்சு அனுப்பிச்சிருவாங்க, சரிங்களா? அதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா அவரை நேரடியா தொடர்பு கொண்டீங்கன்னா உங்க எல்லா சந்தேகங்களுக்கும் அவர் வந்து விளக்கம் கொடுப்பாரு. ஒவ்வொரு செடிக்கும் எப்படி நம்ம வந்து உரம் கொடுக்கலான்றத சொல்லுவாரு. இதுதான் வந்து கதைச்சுவாசி. இது வந்து பஞ்சகாவியா உரம் கொண்டு வந்திருக்காரு. அதாவது ஆர்கானிக் உரங்க எல்லாமே பஞ்சகாவியா உரத்தை கொண்டு வந்திருக்காரு. அப்புறம் கடல் பாசி எது சொன்னீங்க பாருங்க, கடல் பாசியில வந்து உரம் பண்றாங்க. இது வந்து 1/2 லிட்டருங்க. இது வந்து 1 லிட்டர். 1 லிட்டர் கிடைக்குதுங்களா? 1 லிட்டர் இப்ப மேக்ஸிமம் மார்க்கெட்ல 1 லிட்டர் தான் அதிகமா இருக்குது. 1 லிட்டர் இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் வாங்கி யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, 1/2 லிட்டர் கூட ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்புறம் 1 லிட்டரா கூட வாங்கிக்கலாம். பாருங்க எவ்வளவு மக்களுக்கு தகுந்த மாதிரி சின்ன பேக்கும் கொண்டு வந்திருக்காரு. நான் வாங்கி உங்களுக்கு செடி மேல ஆர்வம் இருக்கவங்க ஒரு கீரை போட்டுக்கலாம், கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம், புதினா வச்சுக்கலாம். பாருங்க எவ்வளவு சௌகரியம் நமக்கு வந்துருச்சு. முன்னையெல்லாம் மார்க்கெட் தான் போய் வாங்கணும். இப்ப சின்ன சின்ன இதெல்லாம் உங்க குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க. வீட்டுல விவசாயத்தை பத்தி சொல்லி கொடுங்க. அவர் வந்து ஐயா நம்மாழ்வாரை பத்தி பேசினாரு. ஏன்னா குழந்தைங்களுக்கும் அதெல்லாம் நம்ம கத்துக் கொடுக்கணும். ஒரு சின்ன சின்ன செடி வளர்ந்துறதுக்கோ, ஒரு வெங்காயம் முளைச்சிருச்சா உடனே ஒரு தொட்டியை கொடுத்து இந்த வெங்காயத்தை 3 விடி முளைக்கும்னு சொல்லி கொடுங்க. இதெல்லாம் எவ்வளவு வாழ்க்கை முறை பாடங்கள்லாம் இருக்கு நமக்கு. அவங்க எல்லாம் எவ்வளவு அழகா வந்து சொல்றாங்க பாருங்க. எனவே இந்த உரங்கள்லாம் வாங்கி பயன்பெறுங்க. தேங்க்யூங்க.